வாங்க பிரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேரம் நிமித உட்காருவோம். முதுகுத்தண்டு கழுத்து தலை நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்ட அனைத்தையும் காக்கும் இறைவா. தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே தெய்வ சக்திகளே, மகான்களே மகரிஷிகளே, ஞானிகளே சித்தர்களே, தேவர்களே தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தல கைகளை வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. உருவமதி கைகளை வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கர கைகளை வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட உங்க பிளஸிங்ஸ் அப்படியே நம்ம எடுத்துக்கும். உள்ளங்கைகள் மெதுவா உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணியோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் சார். பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்ற உயர்ந்த சாஸ்திரம் நம்ம இப்ப கத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சாஸ்திரத்துல நம்ம இப்ப கத்துக்கிட்டு இருக்கிறது பேசிக் லெவல் சொல்லலாம், இல்ல லெவல் 1 சொல்லலாம். இதுக்கு மேல லெவல் இருக்கான்னு கேட்டா, இதுக்கு அடுத்தது நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா லெவல் 2ல அதிசூட்சம் நேரம் கத்துக்க போகிறோம். பேசிக் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அதிசூட்சம் நேரம் கத்துப்போம். அது என்ன அதிசூட்சம் நேரம் அப்படின்னா, இப்ப நம்ம சூட்சம் நேரம் கத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு நாள் அப்படின்றத 10ஆ பிரிக்கிறோம். அது ஒரு ஜாமம்னு சொல்றோம். ஒரு ஜாமம்னா 10 ஜாமம். அதாவது பகல்ல 6ல இருந்து காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரையும் 5 ஜாமம். இரவுல சாயங்காலம் 6 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி வரையும் 20 ஜாமம்னு சொல்றோம். இதை 10ஆ பிரிக்கிறதுல ஒரு ஜாமங்கிறது 2 மணி நேரம் 24 நிமிஷமா பிரிக்கிறோம். இப்ப இந்த 2 மணி நேரம் 24 நிமிஷத்துக்கு அரசுன்னு வச்சுக்கோங்களேன். 6 மணி நேரம் 8:24 ஊன்ல இருக்காங்க. அப்ப அதிகாரப்பட்ச இன்னைக்கு ஊன்ல இருக்காங்க அப்படின்னா, அந்த 2 மணி நேரம் 24 நிமிஷத்துக்குள்ளேயே 5 பட்சிகளும் தொழில் பண்றாங்க. 5 பட்சிகளுமே 5 பட்சிகளோட தொழில் அங்க உள்ளுக்குள்ள நடக்குது. இத அதுக்கு தனி தொழில் வரிசை, அதோட தொழில் வரிசை வேற, அதோட பட்சி வரிசை எல்லாமே இருக்குது. அதோட நேரமும் வேற. ஒரு பட்சிக்கும் 16 நிமிஷம் 18 இந்த மாதிரி வேற வேற நிமிடங்கள் மாறுகின்றன. சரி, இப்ப அது எதுக்கு பார்க்கணும்? அந்த அதிசூட்சம நேரம் எதற்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, அந்த அதிசூட்சம நேரத்தோட ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தா, இப்ப நம்ம பட்சி ஊன்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஊன் 2 மணி நேரம் 24 நிமிஷம். ஓகே, அது எல்லாமே எல்லா வேலையும் செய்யலாம். ரொம்ப கஷ்டம், முடியல, இந்த விஷயம் நடந்தே ஆகணும், இது நடந்தா லைஃப் மாறும், அந்த நேரத்துல செஞ்சா ரொம்ப நல்லது. ரொம்ப எப்படி சொல்லலாம், ஒரு பிசினஸ் பண்ணி பல தடவை லாஸ் ஆகி ஒன்னும் முடியலைங்க, எந்த நேரத்துல ஸ்டார்ட் பண்ணதுனே தெரியலைங்க. அவங்க அந்த அதிசூட்சம் நேரத்தை எடுத்து
அந்த நேரத்துல ஆரம்பிச்சாங்க, அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா சக்சஸ் தான். 100% சக்சஸ் எல்லாம் கிடையாது, 200% சக்சஸ் தான், நிச்சயமா சக்சஸ் தான். அந்த மாதிரி நம்ம இப்ப நார்மலா இப்ப வந்து வெளியில கிளம்புறோம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு பாக்குறோம். இப்ப அரசுல பண்ணலாமா, அரசுல பண்ணிடலாம். ஒண்ணுல பண்ணலாம், ஒண்ணுல பண்ணிடலாம். அந்த 2 hours 24 minutes எப்பனாலும் பண்ணிடலாம். இதே வந்து ரொம்ப நுணுக்கமா பார்க்கணும். இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம மொபைல் நம்பர் எடுக்கிறோம். நம்ம மொபைல் நம்பர் நியூமராலஜி கிளாஸ் படிச்சிருக்கோம். அதுல வந்து புதுசா ஒரு மொபைல் நம்பர் எடுக்கும். இந்த மொபைல் நம்பர் எப்ப ஆக்டிவேட் பண்ணலாம்னு பார்த்தா, நம்ம பட்சி அரசு அல்லது ஊன் அதிகார பட்சி நாள் அன்னைக்கு அரசு அல்லது ஊன் நேரத்துல, அது அதிசூட்ச மணி நேரத்துல அரசு அல்லது ஊன்ல இருக்கும்போது ஆக்டிவேட் பண்ணலாம். அது ரொம்ப பலமாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஏன்னா மொபைல் நம்பர் எப்ப மாசம் மாசம் மாத்த போறது, வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்த போறது இல்லை. நம்ம மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா இப்போ ஒரு தடவை மாத்தோமா, அடுத்தது ரொம்ப வருஷத்துக்கு வச்சுக்க போறோம் அந்த மொபைல் நம்பரை. கரெக்டுங்களா? அப்ப இதெல்லாம் வந்து ஒன் டைம் பண்றது, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை அந்த அதிசூட்சம் நேரத்துல பண்ணலாம். அந்த அதிசூட்சம் நேரத்துல கணித முறையை நம்ம கத்துப்போம். இதை தவிர இப்ப வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தீசூன்ய பரிகாரம் இன்னைக்கு கத்துக்க போகிறோம். சிதி சூன்ய பரிகாரம் அப்படின்ற ஒரு பரிகாரம் நம்ம கத்துக்க போறோம். கரெக்ட். நம்ம லெவல் 2ல வந்து லக்ன பட்சி கத்துப்போம். லக்ன பட்சி கத்துப்போம், நட்சத்திர பட்சி கத்துப்போம். அந்த நட்சத்திர பட்சி எப்படி பயன்படுத்துறது, எந்த இடத்துல பயன்படுத்துறது, லக்ன பட்சி கத்துக்கிட்டு நம்ம லக்னாதிபதியை எப்படி பலப்படுத்துறது, ஏற்கனவே தந்திரிக பரிகாரத்துல கத்துக்கிட்டு இருக்கோம். லக்ன பட்சியை கத்துக்கிட்டு இருக்கோம், லக்ன அதிபதியை கத்துக்கிட்டு இருக்கோம். இதுல லக்ன பட்சியை பலப்படுத்துவோம். அதே மாதிரி ஒரு பட்சிக்குமே காரகம் இருக்காங்க. காரகம் அப்படின்னா ஒரு விஷயம் செஞ்சா அந்த விஷயம் சிறப்பா நடக்கும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப இன்னைக்கு என்ன கிழமை, திங்கக்கிழமை சாண்டில் கலர் ட்ரெஸ் போட்டா சந்திரன் நினைஞ்சு கிடைப்பாங்க, இது காரகம். அந்த மாதிரி ஒரு பட்சிக்குமே கிட்டத்தட்ட 14 காரகம் இருக்காங்க. அந்த செயல்கள், அந்த விஷயங்கள் செய்ய 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 நமக்கு அந்த பட்சி பலப்படுவாங்க. அது நட்சத்திர பட்சியா இருக்கலாம், லக்ன பட்சியா இருக்கலாம், திதி பட்சியா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், பெயர் பட்சியா கூட இருக்கு. அப்ப நமக்கு எந்த பட்சி, அதாவது எந்த விஷயம் வீக்கா இருக்கோ அது நமக்கு ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்குன்னு புரியும். அதாவது அது நமக்கு ஏற்கனவே பலப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் நமக்கு புரியும். எப்ப நம்ம அந்த காரகம் படிக்கும் போது. ஏன்னா லாஸ்ட் டைம் அதுக்கு முந்தின பேட்ச்ல எல்லாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, காரகம் சொல்லும் போது அவங்களோட பட்சி உயிர் சக்தி தானே பெயர் பட்சி. பெயர் பட்சிக்கான காரகம் ஏற்கனவே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு, தானே நடந்திருக்கு. அப்பதான் புரியுது, ஓகே இது ஏன் இப்படி பண்றோம், இது ஏன் பண்றோம், புரியாம விஷயங்கள் இப்ப புரியுது அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அட்வான்ஸ் லெவல்ல நம்ம இன்னும் நிறைய விஷயம் கத்துக்கலாம். லக்ன பட்சி, லக்ன பட்சி எப்படி பலப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கத்துக்கலாம். சரி, கத்துக்கிட்டு அதை பயன்படுத்தும் போது நமது வாழ்க்கை சுலபமாகவும் ஃபாஸ்டாகவும் சுலபமாகவும் குரோ ஆகிறதுக்கு நமக்கு வழி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. Yes, always we are getting time. Always we have enough space to grow ourselves. கரெக்டுங்களா? எஸ். சரி, இன்னைக்கு நம்ம கத்துக்க போறது திதி சூன்ய பரிகாரம் ஒரு அருமையான விஷயம் கத்துக்க போகிறோம். முதல்ல திதி சூன்யம் அப்படின்னா, திதினா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இருந்தாலும் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். திதினா நம்ம எப்படி திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மாதிரி பிறந்தோமோ அதே மாதிரி பூமி இருக்காங்க, பூமியை சந்திரன் சுத்தி வராங்க. சந்திரன் சுத்தி வரக்கூடிய அந்த காலகட்டம் 15 நாள் 14 நாள் பிளஸ் 1 டே வருது பாருங்க, அதுக்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க. முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள்னு பேர் வச்சிருக்காங்க. அது வந்து ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, அஷ்டமி, நவமி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதற்கு பேர் திதி. நாள் அப்படின்னா திங்கள், செவ்வாய், புதன். திதினா சூரியனை வந்து பூமி சுத்தி வர்றத வந்து நாள்னு சொல்றோம். சந்திரன் பூமியை சுத்தி வராங்க, அதை வந்து திதின்னு சொல்றோம். அந்த நேரத்தை அந்த 24 hours வராது. அது
ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி மாறும். 24 ஹவர்ஸ் இருக்கும், 22 ஹவர்ஸ் இருக்கும், 23 ஹவர்ஸ் இருக்கும். சூரியனை பூமி சுத்தி வருது எவ்ரி 24 ஹவர்ஸ் ஒரு தடவை அந்த ரொட்டேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலா அப்படியும் வராது. இப்ப நீங்க வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா சூரிய உதயம் எத்தனை மணிங்க இருக்கு, பூமி சூரியன் கிட்ட போறது எவ்வளவு நேரத்துல இருக்கு, நம்ம இருக்கிற இடம். காலைல எத்தனை மணிக்கு உதிக்கிறாங்க? ஒரு 6 மணிக்கு 5:50 அந்த நேரத்துலலாம் சூரியன் வந்து நம்ம வெளிச்சம் வந்துடுறாங்க. சரிங்களா? சரி, இதே வந்து ஒரே நிமிஷம் சொல்றது கேக்குதானா? சொல்றது மீட் போட்டுருங்க, ரெக்கார்டிங்ல மீட் போட்டுருங்க. இல்லைங்க, சரி ஓகே. சரி லைன்லேயே இருக்கு. சரி சரி ஓகே. சரி சரி ஓகே. இப்ப ஹீலிங் கொடுக்குறேன். பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன் நீ மெசேஜ். சரி பரவாயில்ல, ஃப்ரீயா விட, அதை பத்தி ரொம்ப யோசிக்காத, நீ ரெஸ்ட் எடு. சரி நான் இப்ப ஹீலிங் கொடுக்குறேன், நீ ரெஸ்ட் எடுத்துட்டு நீ பொறுமையா கொடுக்க. சரி ஓகேடா, ஓகே ஓகே. ஓகே, இப்ப சூரியன் வந்து அது நாள் சொல்றோம், இது வந்து 24 மணி நேரம் அப்படின்னு சொல்றோம். 24 ஹவர்ஸ், அதாவது நைட் 12 o'clock அடுத்த நாள் மாறிடுறாங்க, கிழமை மாறிடுறாங்க. திங்கக்கிழமை அடுத்த நாள் நைட்டு 12 மணிக்கு மாறிடுறாங்க. ஆனா சூரியன் வந்து காலையில நம்ம உதிக்கிற நேரம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும், கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்ப நமக்கு சூரியன் வந்து எத்தனை மணிக்கு வர்றாங்க? 5:45 தான் வந்துடுறாரு, வெளிச்சம் வந்துடுறாங்க. 5:45 5:50 சூரியன் வந்துடுறாங்க. ஆனா திதிங்கிறது எப்படின்னா, பூமி இருக்காங்க, பூமியை வந்து நிலவு சுத்தி வராங்களா. திதிங்கிறது ஒரு நாளைக்கு 22 மணி நேரத்துல சுத்தி வருவாங்க, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல சுத்தி வருவாங்க. இந்த மாதிரி காலம் வந்து மாறி மாறி சுத்தி வராங்கன்றத ஏற்கனவே கண்டுபிடிச்சு கணிச்சு இல்ல கண்டுபிடிச்சு அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதான் பஞ்சாங்கம். பஞ்சாங்கம்னா 5 அங்கங்கள் கொண்டதான் பஞ்சாங்கம். சரிங்களா? ஓகே, அது மாறி மாறி வரும். ஸோ அதுவும் என்னன்னா டோட்டல் ஹவர்ஸ் டோட்டல் அந்த ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாள்னா 365 நாள் சொல்றோம். அதுல மொத்தம் ஹவர்ஸ் பார்த்தா அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு வருஷத்துல தமிழ்ல வந்து அந்த கால்குலேஷன் வந்துடும்.
சில சமயம் 26 மணி நேரம்லாம் இருந்திருக்கு. பார்த்திருக்கீங்களா? பௌர்ணமி எல்லாம் பாத்தீங்கன்னா அது மோஸ்ட்லி நம்ம அப்படிதான் கவனிப்போம். பௌர்ணமி அமாவாசை பார்த்து 26 மணி நேரம்லாம் இருந்திருக்கு. சில தேதிகள் 22 மணி நேரம் 23 மணி நேரத்துல முடிஞ்சிடும். அது மாதிரி மாறி மாறி வரும். சரிங்களா? அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு தான் அடுத்த திதி மாறும்னு கிடையாது. எனி டைம் திதி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த திதி இப்போ ஒரு நாளைக்கு காலையில 8 மணி வரலும் ஒரு திதி இருக்கும், 8 மணிக்கு மேல இன்னொரு திதி இருக்கும், அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு அந்த திதி மாறும். இந்த மாதிரி திதிங்கிறது மாறி மாறி வரக்கூடியது. சரி, அடுத்தது நம்ம பிறந்த திதி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட முன்னோர்கள் இருக்காங்க பாருங்க. முன்னோர்கள் நம்ம இப்ப லைஃப்ல என்ன நிலையில இருக்கோமோ அதற்கான, அதாவது இப்ப நம்ம முன்னோர்கள் கிட்ட நமக்கு வந்து கர்மா வந்து சேருதுன்னு சொல்றோமா, முன்னோர்கள் கிட்ட நமக்கு கர்மா வருது. சரி, அந்த கர்மால வந்து யாரோட கர்மா நமக்கு அதிகமாக வருகிறதோ அவங்க இறந்த திதியில நம்ம பிறந்திருப்போம். அது தாத்தாவா இருக்கலாம், பூட்டனா இருக்கலாம், பாட்டனா இருக்கலாம், யாராலும் இருக்கலாம். அவங்க இறந்த திதியில நம்ம பிறந்திருப்போம். அவங்களோட கர்மா நமக்கு அதிகமாக இருக்கும். சிலரால கண்டுபிடிக்க முடியும், சிலரால கண்டுபிடிக்க முடியாது. சரி, இப்ப அது கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம்னா அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சு அதுக்கான சில பரிகாரங்கள்லாம் இருக்கு. அவங்களுக்கு நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணும்போது நமக்கு அந்த கம்மியாகும், அதோட எஃபெக்ட் கம்மியாகும். அவங்களோட கர்மா பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் கம்மியாகும். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அதற்கு பரிகாரம் பண்ண போகிறோம். ஏன் அதுக்கு பரிகாரம் பண்ணோம்னா, அந்த அவங்களுடைய கர்மா நமக்கு எப்படி சொல்லலாம், கர்மானா எல்லாமே நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாமே சேர்ந்ததுதான். அதுல நம்ம இப்ப லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, யாருக்காவது லைஃப் ரொம்ப நல்லா இருக்குங்க, ஹாப்பியா இருக்குங்க, ஜாலியா இருக்குங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா எல்லாருக்குமே அந்த மாதிரி இல்ல. பெர்சன்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, நான் நல்லா இருக்குங்க, செம்ம ஹாப்பியா இருக்குங்க, ஜாலியா இருக்குங்க லைஃப்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, எங்க லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்களா. சோ அப்படி பார்க்கும்போது நமக்கு லைஃப் இன்னும் சிறப்பாக மாற வேண்டும். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், எதுவும் முடியலங்க. நானும் சின்ன வயசுல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க, இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா முடியலங்க. நான் ஏன் எவ்வளவு பரிகாரம் பண்ணிட்டேன், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், ஜாதகம் பார்த்து சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன், இருந்தாலும் அது என்னன்னு கேட்டா அந்த அந்த கர்மா நமக்கு இன்னும் வேலை செஞ்சிட்டு இருக்கு. அதாவது தீ சூன்யமாக இருக்கிறது. சூன்யம்னா ஜீரோ, தீதி வந்து ஜீரோவாக இருக்கிறது. சரி, இப்ப என்ன பண்ணணும் கேட்டா பரிகாரம்னா அந்த கர்மாவை கிளியர் பண்றதுக்கான விஷயங்கள் பண்ணணும். கிளியர் பண்றதுக்கான விஷயங்கள், சில விஷயங்கள் செய்யும் போது நமக்கு பலப்படுகிறது. ஜாதகப்படி போய் பார்த்தோம் அப்படின்னு கேட்டா ஒரு சில கோயில்களுக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க. தீசூன்ய பரிகாரத்துக்கான கோயில்கள் இருக்கு, அதை வருஷத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகப்படி பார்த்தா அதுக்குன்னு சில கோயில்கள் இருக்கு, அதாவது நிறைய இருக்கு. கர்ணநாதர்னு சொல்லுவாங்க, கர்ணநாதர் கோயில் போயிட்டு வருது. இது தீசூன்ய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா நிறைய ஜோதிடர்கள் சொல்றது இல்லை. ஒரு சிலர்கிட்ட கேட்டேன், ஏன் திதிசூன்ய பரிகாரம் பத்தி சொல்றது இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிகாரமாச்சு அது அப்படின்னு கேட்டேன். இல்லங்க, நிறைய பேர் கோயில் போக சொன்னா போறது இல்லை, திதிசூன்ய பரிகாரம் ஒன்றும் அவ்வளவு பெருசா நாங்க எடுக்கிறது இல்லை, அது சரியானதான் எல்லாமே சரியாகும். ஆமா, அது சரியானதான் எல்லாமே சரியாகும். அதுதான் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா பில்டிங் ஸ்ட்ராங் ஆகும். நீங்க பில்டிங்கை போட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது யாரும் கேட்கறது இல்லை, அது பெருசா நாங்க கண்டுக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவங்களும் சொல்றாங்க. தீதி சூன்யமா இருக்கிறத பரிகாரம் பண்றது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். சரி, இப்ப நமக்கு தீதி சூன்ய பரிகாரம் எப்படி பண்றதை நம்ம கத்துக்க போகிறோம் பஞ்சபட்சி மூலியமாக. ஏற்கனவே நம்ம தீதி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோமா, தீதி பட்சி கண்டுபிடிச்சிட்டோமா? எஸ், தீதி பட்சி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அந்த தெய்வங்கள் கண்டுபிடிச்சிட்டோமா, தெரிஞ்சுக்கிட்டோமா நம்ம எந்த தெய்வம்ன்றத? எஸ், எல்லாருக்கும் தெரியுமா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க, சொல்லுங்க சார். இல்ல, தெய்வம் கண்டுபிடிச்சிட்டோம், அந்த ஜாதகம் தான் எடுத்துட்டு வர சொல்லிருந்தீங்க அப்புறமா. ஆமாங்க சார், எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன். ஓகே, சூப்பர். சரி,
சரி, இன்னைக்கு நம்ம வந்து தீர்சூன்ய பரிகாரம் பத்தி கத்துக்கலாம். அப்படியே அந்த ஜாதகம் பத்தி கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். நீங்க பிறந்தது எந்த லக்னம்னு தெரியுமா உங்களுக்கு? கட்டத்துல கும்ப லக்னம். கட்டத்துல சிம்மம்ல லக்னம்னு இருக்குங்களா? லான் போட்டிருக்காங்களா? லக்னம் கும்பம். கும்ப லக்னம் நீங்க. ஓகேங்க இப்ப. சரி, இப்ப நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் கத்துக்க போயிடும். கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள் இங்க. அதுக்கப்புறம் எழுதிக்கோங்க. சொல்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா எழுதிக்கோங்க. சரிங்களா? ஓகே, நம்ம திதி பட்சி கண்டுபிடிச்சிட்டோம். அதற்கான திதி வரிசையை தெரிஞ்சுக்கணும். திதி சூன்யம் எந்தெந்த இது சூன்யம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. ஓகே, இதுக்கான பரிகாரம் பண்ண போகிறோம். அது தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்தது கட்டத்துல வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் பரிகாரம். சரி, தீசூன்ய பரிகாரம் வந்து 2-3 விஷயம் கவனிக்கணும். ஒண்ணு, நீங்க பிறந்தது வளர்பிறையா தேய்பிறையா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்ப நீங்க வளர்பிறையில பிறந்திருந்தீங்கன்னா வளர்பிறையில வரக்கூடிய அந்த திதி, உதாரணத்துக்கு நீங்க வந்து அஷ்டமி அன்னைக்கு பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அஷ்டமிங்கிறது திதி. நீங்க பிறந்தது வந்து வளர்பிறை அஷ்டமியாக இருந்தால் வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு அந்த திதி சூன்ய பரிகாரம் செய்யணும். தேய்பிறை அஷ்டமியில தேய்பிறை நீங்க செய்யணும், அந்த அஷ்டமி அன்னைக்கு செய்யணும். சோ அதனால ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது நீங்க திதி பார்த்து எடுத்துக்கிட்டீங்க. அடுத்தது வளர்பிறைய தேய்பிறைன்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் திதி, செகண்ட் வளர்பிறை தேய்பிறை. இப்ப எழுதிக்கோங்க அதான் இந்த பாயிண்ட. சரி, இது எடுத்துக்கிட்டோமா? இது வளர்ப்பிறை தேய்பிறை எடுத்துக்கிட்டோமா? அது ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோமா? எஸ். இந்த திதிசூன்ய பரிகாரம் பகலுக்கு தான் பண்ண போகிறோம். பகல் நேரத்தில் மட்டும்தான் செய்ய வேண்டும். பகல்ல மட்டும் தான் செய்யணுங்க. அடுத்த பாயிண்ட், அன்னைக்கு உங்க பட்சி அதிகார பட்சியாக இருக்க வேண்டும். அதாவது கிழமை வந்து அதிகார பட்சியாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு கிழமையில உங்க பட்சி அதிகார பட்சியா இருப்பாங்களாம். அந்த அதிகார பட்சி கிழமையும் அந்த திதியும் ஒரே நாள்ல வர மாதிரி இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் பிறந்தது வியாழக்கிழமை அன்னைக்கு, வளர்பிறை வியாழக்கிழமை அன்னைக்கு பிறந்தேன். நான் பிறந்த திதி வந்து அஷ்டமி. அப்ப நான் எவ்ரி மாசம் நான் பார்த்துக்கிட்டே வரணும். அஷ்டமி எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டே வரணும். ஒரு மாசமும் வளர்ப்பிறை அஷ்டமி எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டே வரணும். அந்த அஷ்டமியும் வளர்ப்பிறை அஷ்டமி வியாழக்கிழமை இது மூணும் சேர்ந்து வர நாள் அன்னைக்கு பரிகாரம் பண்ணணும். புரியுதுங்களா? சரி, இப்ப யாராவது ஒருத்தர் வாலண்டியர் வாங்க. யாராவது ஒருத்தர் வாங்க. வாங்க வாங்க சார். சரி, நீங்க பிறந்தது வளர்ப்பிறையா தேய்பிறையா சார்? வளர்பிறை ஐயா. உங்க பட்சி சார்? திதி பட்சி.
ஆந்தை தான் ஐயா போட்டிருக்கு. நான் போட்டிருக்கேன். என்ன திதியில சார் பிறந்தீங்க வளர்ப்பிறையில? திருப்பட்சி வந்து மயில் ஐயா. திதிப்பட்சி மயிலுங்களா? மயில். சரி, வளர்ப்பிறையில திதிப்பட்சி அந்த மயில் வந்து எப்பெல்லாம் வந்து எந்தெந்த கிழமைகள்ல வந்து அதிகார பட்சி? எனக்கு வந்து சனிக்கிழமை வருது ஐயா. சனிக்கிழமை. அப்ப சனிக்கிழமை. சனிக்கிழமை. சரி, இப்ப நீங்க கேலண்டர்ல ஒவ்வொரு மாசமும் வளர்ப்பிறை திதி என்ன திதி சார் சொன்னீங்க? தசமி ஐயா. தசமி. ஒவ்வொரு மாசமும் தசமி திதி அன்னைக்கு சனிக்கிழமை ரெண்டும் சேர்ந்து வருதான்னு பாத்துக்கிட்டே வாங்க. சரி. என்னைக்கு தசமி மயில் பட்சி திதி பட்சி மயில் பட்சி அன்னைக்கு அதிகார பட்சிய நாள் இருக்காங்களோ அதுவும் காலையில 6 to 8:24 அதற்கான பரிகாரம் செய்யணும். சிலருக்கு அடுத்த மாசமே அமையலாம், சிலருக்கு 2 மாசம் கழிச்சு அமையலாம், சிலருக்கு 6 மாசம் கழிச்சு அமையலாம். ஒருத்தவங்க சொன்னாங்க 1 வருஷம் ஆச்சுங்கன்னு அமையலன்றாங்க. இதுல இன்னொரு பெரிய விஷயம், போன பேட்சுக்கு முந்தின பேட்ச் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது அந்த கிழமை அந்த திதி பட்சி எல்லாமே நேத்து தான் சார் முடிஞ்சதுன்றாங்க. இன்னைக்கு நான் அவங்க வந்து பஞ்சபட்சி சாஸ்திரத்துல தீசூன்ய பரிகாரம் கத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்து பார்க்கும்போது கேலண்டர் அந்த மாசத்தோட கேலண்டர் எடுத்து பார்க்கும்போது நேத்து தான் சார் முடிஞ்சதுன்றாங்க. நேத்து நான் தீசூன்ய பரிகாரம் பண்ணிருக்கணும், ஆனா பண்ணல. ஏன் பண்ணல? நீங்க தான் கத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி அவங்களுடைய கர்ம வினைப்படி அது எவ்வளவு சீக்கிரம் நடக்கணும்னு நடக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுங்களா? தேங்க்யூ சார். மத்தவங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சிருச்சுங்களா? எனக்கு வந்து போன மாசம் என்னோட பிறந்த நட்சத்திரம் அது சனிக்கிழமை வந்தது. அன்னைக்கு பண்ண ஐயா. என்னன்னு நட்சத்திரம் இல்ல சார், இது நம்ம அந்த நட்சத்திரமும் வந்துச்சு எனக்கு அந்த நாளைக்கு. ஓ அப்படிங்களா? கோயின்சிடன்ஸ். சூப்பர் சூப்பர். நம்ம லாஸ்ட் சாட்டர்டே போன மாசம். சூப்பர் சார். பண்ண ஐயா. போன மாசம் ஒரு சாட்டர்டே, வளர்ப்பிறை சாட்டர்டே அன்னைக்கு அவருக்கு வந்து தீசூன்யம் பரிகாரம் பண்ணிருக்காரு. சூப்பர் சார், அருமை. சூப்பர். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுங்களா? அதாவது உங்களுடைய பட்சி வந்து அதாவது திதிப்பட்சி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த திதிப்பட்சி நீங்க பிறந்த வளர்ப்பிறையா தேய்பிறையான்னு பார்த்து அந்த வளர்ப்பிறையாக இருந்த வளர்ப்பிறையில தேய்பிறையா அந்த தேய்பிறையில இன்னைக்கு அதிகார பட்சி இருக்காங்கன்னு பார்க்கணும். அன்னைக்கு உங்க திதி இருக்கணும், வரணும். சரி, அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டா பஞ்சமுக விளக்கு ஏற்ற வேண்டும். அகல் விளக்கு, பஞ்சமுக அகல் விளக்கு. அகல் விளக்குனாலே மண்ணுல செஞ்ச விளக்கு. பஞ்சமுக விளக்கு ஏற்ற வேண்டும், அகல் விளக்கு ஏற்ற வேண்டும். கொஞ்சம் பெரிய விளக்கா இருந்தா நல்லது. ரொம்ப அதுக்கு நீங்க 1.5 அடி 1 அடிலாம் இல்ல, ஒரு 1 அடிக்கெல்லாம் வேணாம், 6 inch இருந்தா கூட ஓகே தான் அந்த ஹைட்ல. அதாவது அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துல 2 மணி நேரம் அந்த நெய் நீங்க ஊத்தி அது பாட்டு ஏறிக்கிட்டே இருக்கு, இந்த விளக்கு ஏற்றிக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுல வந்து நெய், பசு நெய் அல்லது நல்லெண்ணெய், பசு நெய் அல்லது நல்லெண்ணெய் பஞ்சு திரி போட்டு ஏத்தணும். 5 முகமா 5 திரியும் போடணும். 5 திரி போட்டு பசு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சமுக விளக்கு ஏத்தணும். அப்ப என்ன பண்ணுங்க, அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தீப்பெட்டி, திரி, நெய், அகல் விளக்கு எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. உங்களோட பட்சி, திதி பட்சி, அதிகார பட்சி, அதுக்கப்புறம் அந்த அதிகார பட்சி நாள் அன்னைக்கு காலையில 6 to 8:24 அந்த நேரத்துல உங்க திதி இருக்கணும்.
நீங்க வளர்ப்பிற திதி தேய்பிற திதி அந்த திதி இருக்கிற நேரத்துல நீங்க அந்த விளக்கு ஏற்றணும். பஞ்சமுக விளக்கு ஏற்ற வேண்டும். நல்லெண்ணெய் அல்லது நெய் போட்டு பஞ்சுத்திரி போட்டு ஏற்றணும். 5 முகமும் ஏற்றணும். சரி, யாருக்கு ஏற்றணும்? எந்த தெய்வத்துக்கு ஏற்றணும்? அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நம்ம திதி தெய்வங்கள் பார்த்தோமா? உங்க திதி தெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? எஸ், அந்த திதி தெய்வத்துக்கு ஏத்தணும். அதுவும் முழுமை தீசூன்ய பரிகாரம் வந்து அந்த கோயில்ல போய் ஏத்தனா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்ப லட்சுமி கோயில் அப்படின்னா லட்சுமிக்கு போய் ஏத்தலாம். லட்சுமி கோயில் பக்கத்துல எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டு போய் ஏத்தலாம். சரஸ்வதி கோயில் இருக்கா பக்கத்துல, சரஸ்வதி கோயில் போய் ஏத்தலாம். துர்கா கோயில் இருக்கா, ஏத்தலாம். சிவன் கோயில் இருக்கா, எந்த சிவன் கோயில் இருந்தாலும் பரவாயில்ல. ஆஞ்சநேய கோயில் இருக்கா. குருவுக்குன்னு சில கோயில்கள் இருக்கு. இப்ப குருவுக்கு அந்த இடத்துல போய் ஏத்த முடியலனாலும் கோயில்ல வந்து நவ கிரகங்கள் இருக்காங்க பாருங்க, அந்த நவ கிரகத்துல இருக்க குருவுக்கு ஏத்தலாமான்னு கேட்டா கூடாது. அது நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு. அப்ப எங்கதாங்க ஏத்துறது? குரு பகவான் தனியா கோயில்ல வந்து சில இடத்துல குருவும் போட்டிருப்பாங்க. தனியா சந்நிதி இருக்கும். சந்நிதி இல்லைன்னா கூட சைட்ல வச்சிருப்பாங்க, அங்க போய் ஏற்றணும். சனி சில கோயில் சூரியனுக்கு சில கோயில்ல இருந்து சூரியனுக்குன்னு வச்சிருப்பாங்க. ஒண்ணு சூரியனார் கோயில் போய் ஏத்தலாம் சார். எங்க சூரியனார் கோயில் எங்க சார்? நவகிரகத்துல ஏத்தக்கூடாது சார். தனி சன்னதி இருக்கணும். ஒண்ணு சூரியனார் கோயில் போய் ஏத்தலாம். கும்பகோணம் பக்கத்துல இருக்கு பாருங்க, அங்க போய் ஏத்தலாம். அப்படி இல்லைன்னா போரூர் பக்கத்துல வந்து நவகிரக ஸ்தலங்கள் இருக்கு. என்னங்க? ஞாயிறுன்னு ஒரு ஸ்தலம். ஆமா, ஞாயிறுன்னு ஒரு ஸ்தலம் இருக்கு. போரூர் அதை சுத்தி நவகிரக ஸ்தலங்கள் இருக்கு, அங்க போய் ஏத்தலாம். அப்படி இல்லைன்னா சென்னையில பக்கம் இல்லைங்க அப்படின்னா சில கோயில்ல வந்து சூரியனுக்கு தனி சந்நிதி வச்சிருப்பாங்க. ஒரு சில கோயில்கள்ல நம்ம உள்ள போன உடனே நமக்கு இடது பக்கம் உள்ள என்டர் ஆகும் போது இடது பக்கம் சூரியனும் வலது பக்கம் சந்திரனும் வச்சிருப்பாங்க. சில கோயில்ல உள்ளுக்குள்ள அந்த மாதிரி சூரியன் சந்திரன் தனித்தனி சந்நிதி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி சூரியன் சந்நிதிக்கு நேர்ல, அதாவது எந்த தெய்வமோ அது தெய்வத்துக்கு நேரா தான் ஏற்றணும். சரிங்களா? அந்த தெய்வத்துக்கு நேரம் பஞ்சமுக விளக்கு ஏற்றணும். கோயில்ல போய் ஏற்றுறது ரொம்ப மிகவும் சிறப்பு. அப்ப கோயில்ல போய் ஏற்றும் போது நீங்க வந்து வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கொண்டு போயிடும். நீங்க தேங்காய் பூ பழம் வாங்குறதால வீட்லயே எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும். தேங்காய் பூ பழம், அப்புறம் வேற என்னங்க, விளக்கு, நெய், தீப்பெட்டி, திரி எல்லாமே கையில கொண்டு போயிட்டு. காமனா பொதுவா சொல்றாங்க, இது வந்து தீசூன்ய பரிகாரத்துக்கு இல்ல. காமனா நீங்க கோயில்ல போய் விளக்கேத்துறீங்கனாலே, நீங்க விளக்கேத்துறீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் தெரியும். அப்ப வீட்டுல இருந்து அகல் விளக்கெல்லாம் கொண்டு போயிடுங்க. அகல் விளக்கு முன்னாடியே 2 நாள் முன்னாடியே வாங்கி நல்லா கிளீனா வாஷ் பண்ணி எப்பயுமே வாங்கி வச்சுக்கோங்களேன். ஒரு 10-15 விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 விளக்கு 5-10 ரூபான்னு நினைக்கிறேன். இங்க எங்க கண்டில 2 விளக்கு 10 ரூபாய். கொஞ்சம் நல்லா நார்மலா, ரொம்ப பெருசா இல்ல, ரொம்ப குட்டியான சாதாரண விளக்கு சொல்றேன். சாதாரண அகல் விளக்குனா மண் விளக்கு. ஒரு 10-15 வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி ரெடியா வச்சுக்கிட்டீங்கன்னா, வீடும் கோயில் போறீங்களா, சரி ஓகே, 5 அகல் விளக்கு எடுத்துட்டு 5 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பாட்டில்ல தண்ணி இது எடுத்துக்கோங்க, எண்ணெய் எடுத்துக்கோங்க, இல்லை நெய் இருந்தா நெய் எடுத்துக்கோங்க, தீப்பெட்டி திரி எடுத்துக்கோங்க. போயிட்டு கோயில்ல போய் ஏற்றிட்டு வந்துருங்க. இதை நான் வந்து காஸ்ட் கட்டிங்காக சொல்லல. நிறைய கடைகள்ல நிறைய கோயில்ல வந்து நெய் தீபம்னு கொடுக்குறாங்க. அது நெய்யா இருக்க மாட்டேங்குது, டால்டா மாதிரி இருக்குது. அது எந்த நெய்ன்னு தெரியல. இப்போ ரீசெண்டா ஒரு கோயில் போயிருந்தாங்க. அந்த கோயில்ல போயிட்டு நெய் தீபம் கேட்டா ஏற்கனவே ஏத்தின விளக்கு இருக்கு பாருங்க, அதை வந்து எடுத்து தொடச்சி நமக்கு நெய் ஊத்தி தராங்க. புது விளக்குனா புது விளக்குலாம் இல்லைங்க, இதான் இருக்கு வேணா வாங்கிக்கோங்கன்றாங்க.
ஒரு பரிகாரத்துக்காக வந்திருக்கிறோம். இவங்க ஏற்கனவே ஏத்துறது எந்த பரிகாரம் அவங்களுக்கான ஒரு எனர்ஜி லெவல் அந்த விளக்குல கனெக்ட் ஆயிருக்கும். அது எதுக்குங்கன்னு கேட்டேன். வேணா வாங்கிக்கோங்க. அப்படின்னா வீட்டுல இருந்து கொண்டு வர வேண்டியதானே. சரி, ஓகே, நம்ம அந்த இடத்துல போய் இறங்கிட்டோம், அந்த கோயில்ல இருக்கிறோம், அவங்க சொல்றதான் கேட்டாகணும். இல்லைங்கன்னு போட்டா சண்டை தான் வரும், பிரச்சனை. அங்க போய் என்ன பண்ண போறோம்? நம்ம பண்ணதே பரிகாரத்துக்காக போயிருக்கோம். அங்க போய் உட்காந்து என்ன பண்ண போறோம்? அப்ப நம்மளே செஞ்சிடணும். அப்ப நம்ம வீட்டுல இருந்து கொண்டு போயிடணும். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் முக்கியமாங்க, எந்த கோயிலுக்காக போகும்போது நீங்க எலுமிச்சம்பழம் கொண்டு போறீங்க அப்படின்னா நிச்சயமாக வீட்டுல அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அது கையில கொண்டு போகணும். புரிஞ்சுக்கோங்க. நமக்கு தனியா சுத்தி போடுறதுக்கு, எலுமிச்சம்பழம் சுத்தி போடுறதுக்கு, கோயில எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்மன் கிட்ட வச்சு அதுக்கப்புறம் திரும்ப எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வருவோம் பாருங்க. அந்த மாதிரியாக இருந்தால் நிச்சயமாக எலுமிச்சம்பழம் நம்ம வீட்டுல தான் வாங்கிட்டு போகணும், கழுவிட்டு தான் கொண்டு போகணும். ஏன்னா எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு பெரிய தன்மை என்னன்னா, எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை இருக்காங்க. அந்த எலுமிச்சம்பழம் எந்த மரத்துல இருந்து பறிச்சது, அந்த பறிக்கக்கூடியவரோட மனநிலை என்ன, அது எந்த ஊர்ல இருந்து எங்க டிராவல் ஆச்சு, எவ்வளவு உருண்டும், அது உருண்டு வரும், அப்படியே உருட்டி விட்டுருவாங்க, உருண்டும். அது எவ்வளவு தூரம் உருண்டு வந்துச்சு, எவ்வளவு எனர்ஜி ரிசீவ் பண்றதுக்குலாம் நமக்கு தெரியாது. ஈவன் நீங்க எலுமிச்சம்பழம் போட்டு ஜூஸ் குடிக்கிறீங்க வீட்டுல அப்படின்னா கூட அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான், எலுமிச்சம்பழம் மட்டும் இல்லைங்க, எல்லா பழத்தையும் வாஷ் பண்ணிட்டு தான் நீங்க பயன்படுத்தணும். வாழைப்பழமும் அப்படிதான் தண்ணியில வாஷ் பண்ணுங்க. தேங்காய் உடைக்கிறது தண்ணியில போட்டு வாஷ் பண்ணணும். அதுக்குன்னு 1 மணி நேரம் ஊற வச்சு சர்ஃப் எக்ஸல் போட்டு அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் தண்ணியில போட்டு அதுல வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கணும். நிறைய கோயில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில லைட்டா வாஷ் பண்ணுவாங்க. அங்க தண்ணி இருந்தால் சில கோயில ஸ்ட்ரெயிட்டா உடைச்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு கோயில நீங்க அர்ச்சனை பண்ண போறீங்க அப்படின்னா பூ வேணா கூட அங்க போய் வாங்கிக்கோங்க. அந்த கோயில போய் பூ வாங்கிக்கோங்க. ஆனா தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு எல்லாமே வாங்கிட்டு போயிடுங்க. நம்ம தான் தெரியல அர்ச்சனை பண்ண போறோம்னு. சரி, தேங்காய்லாம் வாங்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு போயிடுங்க. அது மிகவும் சிறப்பு. இது காமனா சொல்றது. இது காமனுங்க. தீசூனிய பரிகாரத்துக்கு இப்ப அதுக்குன்னு தனியா சொல்லல, இது காமனா எல்லாருமே செய்யறது ரொம்ப நல்லது, நமக்கு சிறப்பு. ஏன்னா எப்படியும் நம்ம செய்ய போறோம், முழுமை அடையட்டும் எல்லாமே. நம்மளால முடிஞ்ச அளவு கோயிலுக்கு போறேன், அப்படியே ஆழ்ந்த வேலை போனாங்க, டக்குன்னு கோயில் போயிட்டேங்க, அப்ப அர்ச்சனை பண்ணணும்னு தோணுச்சு, அது பரவாயில்ல. நம்ம பிளான் பண்ணி பண்றோம்னா அந்த பிளான் முழுமையாக இருக்கட்டும். சரிங்களா? சரி சரி. இப்ப இந்த தீசூனிய பரிகாரத்துக்கு மறுபடியும் இப்ப வரலாம். தீசூனிய பரிகாரம் உங்க திதி பட்சி அதிகார பட்சியாக இருக்கணும். வளர்ப்பிறையா இருந்தால் வளர்ப்பிறை, தேய்பிறையா இருந்தால் தேய்பிறையில அந்த தீசூன்ய திதி பட்சி அதிகார பட்சிய நாள் இருக்கிற அன்னைக்கு அந்த திதி இருக்கணும். இப்ப வளர்ப்பிறை தேய்பிறை 1, 2வது உங்க திதி பட்சி அதிகார பட்சி, அடுத்தது அந்த திதி. இது 3ம் சேர்ந்து வர்றது சிலருக்கு ரொம்ப லேட் ஆகும். சரி, அப்ப என்ன பண்றது? அன்னைக்கு அதாவது 3மே சேர்ந்து வர நாள் அன்னைக்கு நிச்சயமா நீங்க பரிகாரம் பண்ணணும். முடிஞ்ச அளவு கோயில்ல போய் பண்ண ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி, அதுவரை என்ன பண்ணலாம்னு கேட்டா, எவ்ரி மந்த் வளர்ப்பிறையை நீங்க வளர்ப்பிறையில பிறந்தீங்கன்னா வளர்ப்பிறையில நீங்க பிறந்த திதி வந்துகிட்டு இருக்குங்களா? எவ்ரி மந்த் அந்த திதி வருதுங்களா? சரி, எவ்ரி மந்த் அந்த திதி உங்க அதிகார பட்சியா இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஈவன் படுபட்சியா இருக்கலாம், தனிய நாட்களா கூட இருக்கலாம், என்னைக்கா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மாசம் வளர்ப்பிறையா இருந்தால் வளர்ப்பிறையில உங்க திதி அன்னைக்கு காலையில 6 மணிக்கு விளக்கேத்திருங்க. பஞ்சமுக விளக்கேத்துங்க. எதுக்கு? அந்த தெய்வத்துக்கே விளக்கேத்துங்க. உங்களுடைய திதி தெய்வம் யாரோ அவங்களுக்கு விளக்கேத்துருங்க. எவ்வளவு நாள் விளக்கேற்றணும்? டெய்லி அதாவது டெய்லி எவ்ரி மந்த் விளக்கேற்றிக்கிட்டே வாங்க. என்னைக்கு உங்க பட்சி திதி பட்சி அதிகார பட்சியாகவும் அந்த திதியும் ஒன்னா சேர்ந்து அந்த கோயில போய் நீங்க கம்ப்ளீட் பண்றீங்களோ அதுதான் கம்ப்ளீட். தீசூனிய பரிகாரம் அன்னைக்குதான். அது வரையிலும் நீங்க எவ்ரி மந்த் நீங்க பிறந்த திதி வளர்ப்பிறை திதியில அந்த விளக்கு ஏத்திக்கிட்டே வாங்க. பஞ்சமுக விளக்கு தான் ஏத்தணும். ஒவ்வொரு தடவையும் புது விளக்கு தான் ஏத்தணும். நெய் போட்டு அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது அந்த தீபம் எரியணும்.
நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி 5 முக திரி போட்டு அந்த இப்ப அந்த கோயிலுக்கு போகணும்னு கேட்டா அந்த கோயிலுக்கு போகணும்னு கூட இல்ல, அந்த உங்களோட திரி தெய்வத்தோட போட்டோ வாங்கி வச்சுக்கோங்க வீட்டுல. சுக்கிரன் போட்டோ தனியா கிடைக்குது. இல்லைன்னா நீங்க வந்து நெட்ல வந்து ஹெச்டி நல்ல ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய போட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃப்ரேம் போட்டு கூட வச்சுக்கோங்க. கடையில கொடுத்து ஃப்ரேம் போட்டு வாங்கிக்கோங்க. நந்தி பகவான், பிரம்மா, ருத்ரன், குலதெய்வத்தோட போட்டோ அங்க வாங்கிக்கோங்க. சூரியனோட போட்டோ, அதாவது சிவனோட போட்டோ எடுத்துக்கோங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நிறைய யோசிக்கிறாங்க. யார் தெரியுங்களா? தேய்பிறை நவமி அன்னைக்கு பிறந்தவங்க மட்டும் தான் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. தேய்பிறை நவமி தெய்வம் யார் சொல்லுங்க பாப்போம். யமதர்மராஜாக்கு மட்டும் தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஒருத்தங்க எங்கிட்ட கேட்டாங்க, யமதர்மராஜாங்க என்னுடைய திதி தெய்வம், போட்டோ கேட்டா கிடைக்கல, நெட்ல கிடைக்குதா? கிடைக்குது, எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டுல என்ன சொல்லுவாங்க? வீட்டுல ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. யம தர்மராஜா அவரு. தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள ராஜா அவரு. தெய்வங்கள்ல ரொம்ப உயர்ந்து சிறந்த தெய்வம் யாருன்னு கேட்டா யமதர்மராஜா தான். அவர் நம்ம உயிரை எடுக்கல, கர்மாவை கிளியர் பண்றாரு, அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போறாரு. நம்ம இந்த உலகத்துல என்ன நினைக்கிறோம்? இந்த உலக வாழ்க்கை தான் சிறந்தது, இந்த உடம்போட வாழ்றதுதான் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி அப்படின்னு. யாராவது நிம்மதியா இருக்கோமா பாத்தீங்களா? எப்பயுமே சந்தோஷமா இருக்கோமா? ஜாலியா இருக்கோமா? இல்லையே. அப்புறம் என்னத்த இந்த வாழ்க்கை சந்தோஷம் நிம்மதி இன்னும் அடைய வேண்டியது நிறைய இருக்கு. எங்கத்த அடைய போறோம்? ஒன்னும் அடையறது இல்லை. இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டோம், 35 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னத்த அடைஞ்சிட்டோம் சொல்லுங்க? Are you happy and satisfied with your life? Still we are searching something else. அப்புறம் என்னத்தை அடைஞ்சிட்டோம்? நம்ம கிட்ட இழப்பதற்கும் எதுவும் இல்லை, அடைவதற்கும் எதுவும் இல்லை. அதை உணர்த்துறது தானே யம தர்மராஜா. நீங்க எதை இழந்தீர்கள் சொல்லுங்க? அது பாட்டுல கூட வருமே, கண்ணதாசன் பாட்டில், கண்ணதாசன் வரிகள் என்று கூட இருக்குமே. பிறக்கும் போது வெறுங்கையோட தான் வரும், போகும்போது ஒண்ணு இல்லாம தான் போக போறோம். பிறக்கும் போது இந்த உடம்பு எடுத்துட்டு வந்தோம், போகும்போது இந்த உடம்பு விட்டுட்டு போறோம். இவ்வளவுதானே. இவ்வளவு பற்று, இவ்வளவு ஆசை, இவ்வளவு கர்வம், இவ்வளவு ஆணவம், இவ்வளவு எதுக்கு இதெல்லாம் நமக்கு? ஃப்ரீயா விட்டு போக வேண்டியதுதானே. சோ இப்படி வந்து சமுதாயம் நம்ம மனசை போட்டு ஒரு ஒரு கூட்டு போட்டு வச்சிருக்காங்க, ஒரு கூண்டு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க நம்மள. அதனால ஃப்ரீயா விட்டுருங்க. சரிங்களா? அதனால யம தர்மராஜா அவ்வளோ நல்லவர். அதனால சப்போஸ் யாருக்காவது தேய்பிறை நவமி அன்னைக்கு பிறந்திருந்தீங்க அப்படின்னா யம தர்மராஜாவோட போட்டோ கூட நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு ஸ்கேன் இது ஃப்ரேம் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். சரி, முனீஸ்வரன் போட்டோ கூட கிடைக்கிறாங்க. செவ்வாய் எல்லாரோட போட்டோ நம்ம எடுத்துக்கலாம். அக்னி பகவான் அப்படின்னா ஒன்னு அக்னி பகவானோட போட்டோ எடுத்துக்கலாம், இல்லைன்னா சிவனோட போட்டோவும் எடுத்துக்கலாம். சில சொல்லுவாங்க சிவன் போட்டோ வீட்டுல வச்சா ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். சுத்தபத்தம்ங்கிறது பெண்கள் பீரியட்ஸ் டைம் இல்ல குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் சுத்தபத்தம்னா செகண்ட். பிசிக்கல் சுத்தபத்தம்னா செகண்ட். ஃபர்ஸ்ட் சுத்தபத்தம் மனசுதான். கோவப்படாம, பொறாமப்படாம, யாரு மேலேயும் வஞ்சனம் வச்சுக்காம, அதுதான் சொல்லுவாங்க வஞ்சனமா, வஞ்சம் வச்சுக்காம, எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல மனசு இருக்கு பாருங்க, அதுதான் சுத்தமா இருக்கிறது. எல்லாரும் நல்லா இருக்கும்பா, நம்மளும் நல்லா இருக்கலாம் நினைக்கிறது சுத்தம். அங்கதான் ஃபர்ஸ்ட் சுத்தம் வரணும், மனசுலதான். நம்ம என்ன பாக்குறோம்? பிசிக்கல் சுத்தத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சுத்தமா இருக்கணுங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. கோவப்படுறதே சுத்தம் இல்லையப்பா. டென்ஷன் ஆகுறது, அவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான் போறேன், பொறாமப்படுறது. இதுல என்ன சுத்தம்? அப்புறம் நீங்க குளிச்சுட்டு வந்து சாமி கிட்ட நின்றுட்டு அவன் மட்டும் போறான் அப்படி இருக்கான்னா என்னத்த சுத்தம்? அப்புறம் மனசு அங்க சுத்தமா இல்லையே. சோ மனசோட சுத்தம் தான் முதன்மை. சோ சிவபெருமான் வீட்டுல இருக்கிற சிவபெருமான போட்டோ வச்சிருக்கீங்க, சிவலிங்கம் வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்னா முதல்ல மனசு சுத்தமா வச்சிருக்கணும். சோ அந்த சுத்தபத்தம் பாருங்க. சரி, இப்ப திருசூன்ய பரிகாரத்துக்கு மறுபடியும் வரலாம்.
இப்ப என்னன்னு கேட்டா எவ்ரி மந்த் நீங்க பிறந்த வளர்ப்பிறை அஷ்டமி அது தேய்பிறை அஷ்டமி ஏதோ 4 அன்னைக்கு ஏதோ திதி அன்னைக்கு பிறந்திருப்பீங்கல்ல, அந்த திதி காலையில 6 மணிக்கு விளக்கு ஏத்துங்க. பஞ்சமுக விளக்கு தான் ஏத்தணும், புது விளக்கு தான் ஏத்தணும், பசு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊத்தி தான் ஏத்தணும். பருத்தி திரி போட்டுதான் ஏத்தணும். அந்த தெய்வத்தோட போட்டோ வச்சுக்கோங்க, அந்த போட்டோக்கு முன்னாடி ஏத்திக்கிட்டே வாங்க. என்னைக்கு திதி வளர்ப்பிறை அல்லது தேய்பிறை அப்புறம் திதி அதிகாரப்பட்சி இது 3 சேர்ந்து வருதோ அன்னைக்கு கோயில்ல போய் ஏத்துறது மிகவும் சிறப்பு. அன்னைக்கு கோயில்லாம் போக முடியாதுங்க, நான் ஃபாரின்ல இருக்கிறேன், வீட்லயே ஏத்திக்கலாமா, ஏற்கனவே போட்டோ வாங்கி வச்சிருக்கேன், திதி தெய்வத்தோட போட்டோ வாங்கி வச்சிருக்கேன், தாராளமா ஏத்தலாம். சரி, அன்னைக்கு ஏத்திட்டு சந்திரன் அப்படிலாம் வந்தா எப்படி மாஸ்டர்? அவங்களுக்கும் காலையில தான் ஏத்தணுமா மாஸ்டர்? எல்லாருக்குமே மேடம். ஓகே, இப்ப சந்திரன்னா எப்படி மாஸ்டர்? அவங்களுக்கும் போட்டோ வாங்கி வச்சுக்கலாமா? போட்டோ வாங்கி வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அப்போ ருத்ரன் இருக்குல்ல மாஸ்டர், ருத்ரன்னா சிவனோட போட்டோ. ஓகே, சிவன்னா சிவனோட போட்டோவா இல்ல லிங்கமும் வச்சுக்கலாமா மாஸ்டர்? லிங்கமும் வச்சுக்கலாம். ஓகே, இந்த பருத்தி இதுன்னு சொன்னீங்கல்ல மாஸ்டர், அப்படின்னா பஞ்சு திரியா இல்ல நூல் திரியா மாஸ்டர்? இப்போ பருத்தி திரினே கிடைக்குது மேடம். ஓகே, சப்போஸ் பருத்தி திரி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நூல் திரி. ஓகே ஓகே மாஸ்டர். ஓகே, அதுல ஏத்துங்க மாஸ்டர். இப்ப கோயில் எல்லாம் இந்திரன் இருப்பாங்களா? சப்போஸ் கோயிலுக்கு போய் ஏத்துறதா இருந்தா இந்திரன்ல இருப்பாங்களா? ரொம்ப ரேரா ஒரு சில கோயில் இருக்காங்க மேடம், இந்திரன் கோயில் இருக்காங்க. இந்திரன் இருக்காங்க. அதாவது அந்த காலத்துல இந்திரனே தனி கோயில் இருந்துச்சு. அவரு தெய்வமா கும்பிட்டுட்டு எல்லாமே வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால தெரியல, என்னமோ நாம விட்டுட்டோம். சில கோயில்ல இந்திரன் இருக்காங்க. சப்போஸ் அப்படி இல்ல, இந்திரன் கோயில் தெரியல அப்படின்னா நீங்க மனசார அவரை ப்ரே பண்ணிக்கிட்டு அந்த போட்டோ அவர் வச்சுக்கிட்டு அவர் மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு நீங்க விளக்கேத்தினாலே ஓகே. ஓகே, சரிங்களா? சோ அதுவெல்லாம் மாசம் விளக்கேத்திக்கிட்டே வாங்க. என்னைக்கு அதிகாரப்பட்சி திதி அப்புறம் வளர்ப்பிறை அந்த தேய்பிறை அது எல்லாமே ஒன்னா சேர்ந்து வருதோ அன்னைக்கு முழுமை அடைகிறார்கள். தீன் சூன்ய பரிகாரம் முழுமை அடைகிறார்கள். கம்ப்ளீஷன் டே அன்னைக்கு. அதுக்கப்புறமும் கூட மாசம் விளக்கேத்திட்டே வரலாம், நமக்கு நல்லது. எஸ், கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு நம்ம நல்லது பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தான் நல்லது பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு எப்பயுமே அதுக்கப்புறமும் மாசம் கூட விளக்கேத்திட்டே வரலாம். ரொம்ப நல்லது நிறைய நடக்கும். அதாவது தீசூன்ய பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் சொன்ன ரிசல்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா தடைகள் நீங்கி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. நான் ரொம்ப நாளா இந்த விஷயம் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏனே தெரியல வீடு வாங்க முடியாம இருந்துச்சு. தீசூன்ய பரிகாரம் அதாவது பணம் இருக்கு, பணம் கையில வச்சிருக்காங்க, லோன் போட்டு எல்லாம் ரெடி, எல்லாமே எவரிதிங் ரெடி. ஆனா வீடு பாத்துக்கிட்டு இருக்க அமைய மாட்டேங்குது. எதுவும் லேண்ட் வாங்கி கட்டலன்னு பார்த்தா அதுவும் அமைய மாட்டேங்குது. ஒரு 3 மாசத்துல வீடு வாங்கிட்டாங்க. தீசூன்ய பரிகாரம் பண்ணி 3 மாசத்துல வீடு வாங்கிட்டாங்க. கட்டிக்கிட்டு இருந்த வீடு பாதி கட்டி வச்சிருக்காங்க, மேல அடுத்தது கொண்டு போக முடியல. தீசூன்ய பரிகாரம் முடிச்சு அடுத்த மாசமே அது கண்டினியூ ஆயிடுச்சு. வீடு பணம் இருக்கு. சிலர் என்ன சொன்னாங்கன்னா பணம் இருக்கு ஆனா கட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. சிலருக்கு எல்லாருக்கும் பணம் மட்டும் கொஞ்சம் தடையா இருக்கு. எல்லாமே தடைகள் நீங்குகிறது. ஒருத்தங்களுக்கு காலேஜ் சீட் அந்த மாதிரிதான், அவங்க படிக்கிற சீட் தான் வேணும்னு நினைச்சாங்க, அந்த சீட் கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் சொன்ன அவங்களுடைய மக்களுடைய ஃபீட்பேக் இது. தீசூன்ய பரிகாரம் பார்த்ததுக்கு அப்புறமா நடந்த பல நன்மைகள் இது. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப பிசினஸ் தீசூன்ய பரிகாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லைங்க. வேலையில ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு. இப்ப ஐ எம் ஓகே, வெரி குட், கோயிங் குட், நல்லா இருக்கு. இப்ப அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் வரல. அதாவது போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. ஆபீஸ்ல இவர் எதுவுமே செய்யலாம் கூட போட்டு கொடுக்குறாங்க, தப்பே செய்யலாம் கூட போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணதே தெரியல,
என்ன டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. தீசூனிய பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் அதே ஆளுங்க தான் இருக்காங்க, அதே மேனேஜ்மெண்ட் எல்லாமே எவ்ரிதிங் சேம். பட் எனக்கு அதாவது போட்டு கொடுக்கறது கண்டுக்கல. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். சம் டிஃப்ரெண்ட் இருக்கு லைஃப்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து சொன்ன ஃபீட்பேக், அவங்களுடைய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். இப்ப நம்ம சொல்லும் போது இப்ப நம்ம தாத்தா, பாட்டன், முப்பாட்டன் அவங்களுடைய கர்மாவெல்லாம் நம்ம இந்த தீசூரிய பரிகாரத்தை மூலியமா நம்ம கழிக்கிறோம் சொல்றீங்கல்ல? ஆமாங்க சார். இப்போ இதை நமக்கு நம்ம அப்ப இருந்து அவங்கள பார்த்தது இல்ல, அவங்க வந்து அவங்க நல்லது செஞ்சு இதை பண்ணியிருந்தாலும் நம்ம அந்த கர்மாவை அனுபவிக்கலாம். நமக்கு அவங்களால எதுவுமே இல்லாத போது நம்ம அவங்க கர்மாவை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண மாதிரி சூழ்நிலை அமைதி சார். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சார், உங்க தாத்தா வந்து நீங்க ஒரு கிராமத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல ஒரு கிராமத்துல நல்ல சிறப்பான வாழ்க்கை, உங்க தாத்தா சூப்பரா வாழ்ந்திருக்காங்க, எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருக்காங்க. உங்க அப்பாவுக்கு நல்ல பேரும் புகழும் இருக்கு. நீங்க வந்து சென்னை வந்துட்டீங்க, அந்த கிராமத்துல இருந்து வந்துட்டீங்க, சென்னை வந்துட்டீங்க, வந்து இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஒரு 25 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நீங்க அந்த கிராமத்துக்கு போறீங்க. அந்த கிராமத்துக்கு போகும்போது எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த கிராமத்துல பாத்தீங்கன்னா விசாரிச்சிருவாங்க உங்களை. நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, எப்படி தெரியும், எல்லா டீட்டெயிலும் விசாரிப்பாங்க. அப்ப விசாரிக்கும் போது நீங்க சொல்றீங்க எங்க தாத்தா வந்து இவரு தாங்க அப்படின்னு உங்க தாத்தா பேரை சொல்றீங்க. ஓ அவரோட பேரனா நீனு அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குற மரியாதை எப்படி இருக்கும்? அவரோட பேரா, வாப்பா வாப்பா வந்து உட்கார், முதல்ல வா, தண்ணி சாப்பிடுற, மோர் தண்ணி சாப்பிடுற, காப்பி தண்ணி சாப்பிடுறேன்னு சொல்லி கூப்பிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப உங்க தாத்தாவை நீங்க பார்த்தது கூட இல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாத்தாவை நீங்க பார்த்தது இல்ல, பட் ஸ்டில் அவருடைய அந்த நல்ல கர்மான்னு சொல்லக்கூட நல்ல விஷயம் செஞ்சிருக்காரு, அதோட பலன் உங்களுக்கு கிடைக்குது. இதே உங்க தாத்தா ரவுடின்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு உடனே அப்படின்னு கேட்டாதீங்க. உங்க தாத்தா ரவுடி, அந்த ஊர்ல அந்த கிராமத்திலே பெரிய ரவுடி அவர் தான், போட்டு பஞ்சாயத்து பண்ணி எல்லாம் துவம்சம் பண்ணி எடுத்திருக்காரு. இப்ப நீங்க கிராமத்துக்கு போறீங்க, அதே சுச்சுவேஷன் 25 வருஷம் கழிச்சு கிராமத்துக்கு போறீங்க, விசாரிக்கிறாங்க எங்க தாத்தா தாங்க ரவுடி, அந்தாள் புள்ளியா நீனு, அந்த டோனே மாறிடும், உங்களை பார்க்கக்கூடிய பார்வையே மாறிடும். உங்க தாத்தா நீங்க ரொம்ப சாஃப்டான கேரக்டர், ரொம்ப பகுசா இருக்கீங்க, அந்த பேரனா நீனு, யாரு அவருடைய பேரனான்னு கேட்டது அங்க போய் அந்த பேரனான்னு மாறிவிடும். இதுதாங்க கர்மா, முன்னோர்கள் கர்மா. இத வந்து நம்ம அந்த கிராமத்துக்கு போனதுனாலன்னு மட்டும் கிடையாது, அந்த சுச்சுவேஷனுக்கு அது அவங்க இப்ப சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. உங்க தாத்தாவோட சொத்து நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களா? ஏதோ 1-2 வாங்கி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க, வேணான்னு கொடுத்துருங்களேன். அது எப்படி அங்க கொடுக்கறது? சொத்து மட்டும் வேணும், தாத்தாவோட சொத்து, பாட்டன் சொத்து, பூட்டன் சொத்து எல்லாம் வேணும். ஆனா அவங்க கர்மா மட்டும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். வாட் இஸ் தி ஸ்டோரி? தெரிஞ்சவர் ஒருத்தருங்க பரம்பரை சொத்தை எடுத்து வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு இந்த லேண்ட் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பத்திரத்தெல்லாம் எடுக்கிறாரு. எடுத்து அந்த ஹிஸ்டரி எடுத்து காமிக்கிறாரு. இங்க எடுத்து பாருங்க சார், இது எங்க பூட்டனோட சொத்து, பாட்டனோட சொத்து, எங்க தாத்தா, எங்க அப்பா இப்ப எனக்கு வந்திருக்குன்றாரு. அப்ப அவங்க கர்மா உங்களுக்கு வந்து வரணும். அது எப்படி சார் எனக்கு மட்டும் வரும் அப்படின்றாரு. நீங்க தானே சொத்தை அனுபவிக்கிறீங்க, அந்த கர்மம் நீங்க தான் அனுபவிக்கணும். அது தாத்தா எல்லாம் பாட்டி அவங்களோட லேடி சைடுல இருந்தா கூட வருமா சார் அந்த கர்மம்? எல்லாருக்கும் லேடி சைடு. இப்போ உங்க அப்பாவோட சொத்துனா உங்க அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து தானே வாழ்ந்துருக்காங்க. அப்ப அதோட கர்மம் உங்களுக்கு வரும். சரி, இப்ப என்ன பண்ணலன்னு கேக்குறீங்க? தீசூரிய பரிகாரம் பண்றாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஏன்னா இப்ப அதுக்கான சொல்யூஷன் நம்ம கிட்ட இல்ல. இப்ப தாத்தாவோட கர்மா வந்திருக்கு, பாட்டனோட கர்மா வந்திருக்குன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் பண்ண முடியாது ஆக்சுவலா. இப்ப ஏன் தாத்தா போய் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க முடியாது, இல்ல அது முடிஞ்சு போயிருக்காதா. அதற்கு தான் பரிகாரம் கொடுத்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். இப்ப அந்த கர்மா கிளியர் ஆகும். அப்ப இவ்வளவு நாள் இப்ப நமக்கு அந்த நேரம் கிடைச்சிருக்குல்ல. இப்ப நம்ம ஏஜ் என்ன வேணாலும் இருக்கட்டும், எத்தனை வருஷம் வேணாலும் ஆயிருக்கட்டும், இன்னைக்கு நமக்கு அந்த விஷயம் தெரியப்படுத்திருக்காங்கல்ல நம்ம பிரபஞ்சம். அதை பயன்படுத்தி நம்ம தீசூன்ய பரிகாரம் செய்வோம். அந்த விஷயத்துல நம்ம அந்த கர்மால இருந்து வெளியில வருவோம். வாழ்க்கை என்ன சொல்லுவோம், மாற்றி சந்தோஷமா வாழலாம்.
சில சொல்லுவாங்க அது இது மட்டும் அவனுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா, அதான் தெரியலையே இப்ப என்ன பண்ண போறோம் அதை வச்சு. இன்னைக்கு தெரிஞ்சிருக்குன்னு சந்தோஷப்படுங்க. சார் ஒரு சின்ன டவுட் சார், ஒன்றும் சொல்லுங்க. இப்ப இது சொல்றபோது இது ஒரு ப்ராசஸ் போகும்போது இன்னொரு ப்ராப்ளம் இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா நம்ம இந்த அகத்திய நாடி ஜோதிடம் சொல்லிட்டு அவங்க சில காண்டம்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வராங்களா, அதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கா சார்? அதாவது அகத்தியர் வந்து நம்ம சித்தர்கள் நமக்காக எழுதி வைக்கப்பட்ட பாடல்கள் சார். அதை படிச்சு நமக்கு பரிகாரம் சொல்றாங்க, ஓகே, அந்த பரிகாரமும் நம்ம பண்றது ரொம்ப நல்லது. அது வேற விதமான கர்மா. நமக்கு எக்கச்சக்கமான கர்மா வருது பாருங்க. முன்னோர்கள் கர்மா, நம்ம பிறவில நம்ம செஞ்ச கர்மா எல்லாமே வரும் பாருங்க. அதுல ஒரு சில கர்மா எல்லாம் கிளியர் ஆகும். அதனால அதுவும் ஓகே தான். சில காண்டம்ஸ் எல்லாம் படிப்பாங்க அதுல சில. ஆமாங்க சார், தேங்க்யூ சார். படிச்ச டீட்டெயில் சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில இடத்துல வந்து நான் கேள்விப்பட்டது, நான் போய் பார்க்கல, கேள்விப்பட்டது என்னன்னு கேட்டா, அந்த டீட்டெயிலாம் சொன்னீங்க, இந்த கோயில் போயிட்டாங்க, அந்த கோயில் போயிட்டாங்க, அகத்தியர் சொல்லியிருக்காரு, ஓகே போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அவங்களே பூஜை பண்றேன், நாங்களே உங்களுக்காக பூஜை பண்றோம், நீங்க ஒரு நாளைக்கு 25 ரூபாய் 108 நாள் பண்ணணும், ஒரு நாளைக்கு 25 ரூபாய் தானே அப்படின்னு கணக்கு போடும். 10 நாளைக்கு 250 ரூபாய், 108 நாளைக்கு எவ்வளோங்காச்சு? 100 நாளைக்கு 2500 ரூபாய், 3000 ரூபாய், 2500 ரூபாய் கூட கிடையாது, 25,000 கேட்கறாங்க சில கோயில், சில இடத்துல. நாங்க உங்களுக்கு பூஜை பண்ணி 108 நாள் பிரசாதம், 108 நாள் உங்களுக்கு பூஜை பண்ணி நாங்க உங்களுக்கு அந்த பரிகாரம் பண்ணி உங்களுக்கு பிரசாதம் அனுப்பிடுறோம்லாம் சொல்றாங்க. அது வந்து உண்மையா செய்யறாங்களா இல்லைன்னா நமக்கு தெரியாது. என்னோட கான்செப்ட், நான் என்னோட கான்செப்ட் தாங்க சொல்றேன், பொதுவா சொல்லல. என்னோட கான்செப்ட் என்னன்னா, உங்களோட பரிகாரம் நீங்க தான் செய்யணும். உங்களுக்கு பசியா யார் சாப்பிடணும்? நீங்க தான் சாப்பிடணும். சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, சமைக்கிறது எப்படின்னு சொல்லி தராங்க, பரிகாரம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, சமைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. சில நேரங்கள்ல சமைச்சு கூட கொடுத்துருவாங்க. நம்ம சாப்பிட வேண்டியது நம்ம வேலை, பரிகாரம் பண்ண வேண்டியது நம்ம வேலை. நமக்கு என்ன திமிரு? உண்மையா சொல்றாங்க, நமக்கு என்ன திமிரு? பணம் இருக்கு, நான் பணத்தை கொடுத்துறேன், நீங்க செஞ்சிருங்க. அந்த திமிரு இருந்தா கர்ம புதுசா வந்து ஆட் ஆகும். நம்ம தான் இறங்கி செய்யணும். இப்ப என்கிட்ட 10 கோடி ரூபாய் இருக்கு, 100 கோடி ரூபாய் இருக்குன்றதுனால நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு டைம் இல்லை, நீங்க சாப்பிட்டா எனக்கு வயிறு நிரம்பிடுமா? ஏன்னா என்கிட்ட பணம் இருக்கு. என்னதான் இருந்தா நான் சாப்பிட்டா எனக்கு வயிறு நிரம்பும். அப்ப பரிகாரம்ங்கிறது நம்ம தான் செய்யணும், என்னை பொறுத்தவரையிலும். ஒவ்வொருத்தரோட கான்செப்ட் ஒரு மாதிரி இருக்கலாம். சொல்லுங்க சார். ஓகே மாஸ்டர், இப்போ வந்து இந்த முக அகல் விளக்கு சொன்னீங்கல்ல மாஸ்டர், அது இங்க கிடைக்கல அப்படின்னா 5 விளக்கு ஏத்தலாமா மாஸ்டர்? விளக்கு ஏத்தலாம் மேடம். 5 அகல் விளக்கு வாங்கி 5 டைரக்ஷன், வெளி பக்கமா 5 டைரக்ஷன்ல வச்சு விளக்கு ஏத்தலாம். ஓகே ஓகே மாஸ்டர். அது இப்போ மாதம் மாதம் ஏத்துறதுக்கு வந்து புது புது விளக்கு ஏத்தணுமா இல்ல அதுவே ஏத்தலாமா மாஸ்டர்? புது புது விளக்கு மேடம், ஒவ்வொரு தடவை நீங்க புது புது விளக்கு ஏத்தணும். ஓகே மாஸ்டர். ஓகே ஓகே. சரி, இன்னைக்கே நமக்கு தீசூன்ய பரிகாரம் கத்து கொடுத்துருக்காங்க பிரபஞ்சம். அதுக்கான இன்னைக்கு என்ன பண்ணுங்க, டேட் பார்த்துருங்க. டேட் பார்த்து எனக்கு மெசேஜ் அனுப்பிடுங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு இது என்ன மாசம்? ஏப்ரல் மாசமா? இந்த மாசமே யாருக்காவது அந்த வளர்பிறை தேய்பிரையில அந்த பரிகாரம் பண்றதுக்கான நாள் வந்துச்சுன்னா அந்த நாள் குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாசம் 25ஆம் தேதி, அடுத்த மாசம் 24ஆம் தேதி, அடுத்த மாசம் 22ஆம் தேதினு சொல்லி குறிச்சு வச்சுக்கோங்க. என்னைக்கு உங்களுக்கு அந்த அதிகாரப்பட்சி, அப்புறம் அதிகாரப்பட்சி அரசுல இருக்கு, ஐ மீன் அதுல அதிகாரப்பட்சியா இருக்கிற நாள் அன்னைக்கு அந்த திதி அந்த வளர்பிறை தேர்தல் சேர்ந்து வருதோ அன்னைக்கு முழுமை அடைகிறது. அந்த நாள் வரலும் மாசம் மாசம் ஏத்திக்கிட்டே வாங்க. அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு எனக்கு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி விட்டுருங்க. எஸ், இந்த நாள் நான் ஏத்தணும்னு சொல்லிட்டேன். உடனே நீங்க அடுத்த வேலை என்ன நம்ம பண்ணுவீங்க, உங்க ஸ்பௌஸுக்கு உங்க பசங்களுக்கு தான் போய் பார்ப்பீங்க, என்னைக்கு வருதுன்னு சொல்லி பார்ப்பீங்க. பரவாயில்ல, பாருங்க. அவங்க கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்க நெய் வாங்கி கொடுத்துருங்க, அகல் விளக்கு வாங்கி கொடுத்துருங்க, திரி வாங்கி கொடுத்துருங்க, தீப்பெட்டி கூட வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி கையில கொடுத்துட்டு விளக்கேற்ற சொல்லுங்க. ஈவன் சாமி அந்த அவங்களோட தெய்வத்தோட போட்டோ ஃப்ரேம் பண்ணி கூட அவங்க கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவங்க கிட்ட இந்த டேட் எல்லாம் கொடுத்துருங்க, இந்த டேட்ல நீ காலைல விளக்கேற்றணும்னு சொல்லி கையில கொடுத்துருங்க. ஒரு மெசேஜ் அனுப்பி போட்டுருங்க, பேப்பர்ல எழுதி கையில கொடுத்துருங்க. ஏதோ ஒண்ணு பண்ணுங்க சார். நம்ம திதி பட்சி தான் அது அதிகார பட்சி வர நாள்ல வந்து இந்த இது செய்யணும்ல சார்? அது முழுமையடைகிறது சார். திதி பட்சி தான் நம்ம இது திதி பட்சி தான் அதிகார பட்சியா அந்த நாள்ல இது செய்யணும். ஆமாங்க சார். நாட் அவர் ஒரிஜினல் அதிகார பட்சி.
திதி பட்சி உங்களோட ஒரிஜினல் தான் சார், அதுவும் மாற்ற முடியாது. அதாவது நட்சத்திர பட்சி பெயர் பட்சி கிடையாது, திதி பட்சி. உங்க பசங்களுக்கோ இல்ல உங்க ஸ்பௌஸுக்கோ நீங்க திதி சுனி பரிகாரம் பண்றதா இருந்தா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு இந்த கிழமையில விளக்கேற்ற சொல்லி விட்டுருங்க, அவ்வளவுதான். காலையில் எழுப்பி விட்டு குளிச்சுட்டு வா விளக்கேத்து, அட இருங்கம்மா வரேன், இப்படி இருந்தா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க நம்பல பரவாயில்ல, நம்புறாங்க பரவாயில்ல. இது விளக்கேத்துனா சரியாயிடுமா? விளக்கேத்தி பாரு சரியாகுதுன்னு பாத்துக்கலாம். இது சாப்பிட்டா வயிறு நிறமான்னு கேட்குற மாதிரி இருக்கும். சாப்பிட்டா வயிறு நிறமா? சாப்பிட்டு பார்த்தானே தெரியும். இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு எல்லாத்தையும் வாங்கி கூட கொடுத்துருங்க. சாப்பிட்றது அவங்க வேலை, பசினா அவங்களுக்கு தான், அவங்களோட ப்ராப்ளம் அவங்க தான் சால்வ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அந்த வீட்டில் எனக்கு மெசேஜ் அனுப்பி விட்டுருங்க. எதற்குன்னா இன்னைக்கு நீங்க பாத்துட்டீங்கன்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்காகத்தான். நாளையிலிருந்து விஞ்ஞான பைரவ தந்திரம்னு ஒரு புதிய பயிற்சி வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது, எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட ஃபீஸ் வந்து 1000 rupees தான். இன்னைக்கே பே பண்ணாதவங்க பே பண்ணிடுங்க, எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு குரூப்ல ஆட் பண்ணிடுறேன். நாளைக்கு தமிழ் வருட பிறப்பு ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு அறுசுவை உணவு எடுத்துக்கோங்க நிச்சயமாக. நாளைக்கு நிச்சயமாக அறுசுவை உணவு எல்லாரும் எடுத்துக்கணும். சாப்பிடும்போது பொறுமையா நிதானமா அமைதியா உட்காந்து ரிலாக்ஸா சாப்பிடுங்க. முடிஞ்ச குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடுங்க. சரிங்களா? ஜாலியா ரிலாக்ஸா இருங்க. அது என்னது, புது ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ஐயா இந்த விளக்கேத்துறது வெடிகாலம் தான் ஏத்தணும் இல்லையா? 6 மணிக்கு சார். 6 மணிக்கு ஏத்தணும். ஆமா 6 மணிக்கு தான் பட்சி வந்து ஊர்ல ஆரம்பிக்கிறாங்களா, அதிகார பட்சி ஆரம்பிக்கிறாங்களா, அன்னைக்கு ஏத்தணும். அங்கதான். நன்றி. இந்த வருடத்துக்கு பேரு பராபவ வருடம். பராபவ வருடம். நாளைக்கு சித்திரை முதல் நாள். ஒரு முறை விளக்கு ஏத்திட்டோம்னா நம்ம அதிகார பட்சியில திரும்பி திரும்பி இது செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா மாஸ்டர்? மாசம் மாசம் ஏத்திட்டு இருக்கலாம் மேடம். ஓகே, அது மாசம் மாசம் ஏத்தலாம் மாஸ்டர். அப்புறம் அந்த அதிகார பட்சியில அந்த திதி அன்றைக்கு நீங்க வரும்னு சொன்னீங்கல்ல, ஆமா ஏத்திட்டோம் அப்படின்னா இன்னொரு வாட்டியும் ஏத்தலாமான்னு? ஏத்தலாம். ஓகே, அது வரைக்கும் மந்த்லி ஏத்திக்கிட்டே இருக்கலாம். மந்த்லி ஏத்திக்கிட்டே இருக்கும். எஸ். ஓகே. ஆனா தீசூன்ய பரிகாரம் செய்யறதுக்கு ரொம்ப வந்து நிறைய தடைகள்லாம் வரும், அதெல்லாம் மீறிதான் செய்யணும். நைட் வரலும் ஞாபகம் வச்சிருப்பாங்க, நாளை காலையில அதிகார பட்சி நமக்கு தீசூன்ய பரிகாரம் போனோம் ஞாபகம் வச்சிருப்பாங்க. காலையில எழுந்திரிப்பாங்க, எழுந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா மணி 10 மணிக்கு அச்சோ இன்னைக்கு அதிகார பட்சி ஆச்சு, நீ நம்ம தீசூன்ய பரிகாரம் பண்ணிருக்கணுமேன்னு கால் பண்ணி சொல்லுவாங்க. மறந்துட்டேன் சார், அரசல ஏத்தலாமாம்பாங்க. இல்லைங்க காலையில 6 to 8:24 தான் ஊன்ல தான் ஏத்தணும் அப்படின்னா மறந்துட்டேனே என்ன பண்ணுதுவாங்க. அடுத்ததுதான் ஏத்தணும், அவ்வளவுதான். அடுத்து என்னைக்கு வருதுன்னு பாருங்க. அது மாதிரி சில தடைகள்லாம் வரும். ரொம்ப கான்சியஸா கரெக்டா ஏத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை சூப்பரா மாறிடும். சரி, இப்ப இருக்குது வளர்ப்பிறையா தேய்பிறையா? இன்னைக்கு தேய்பிறை. பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருந்தா சரிதான். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது, வளர்ப்பிறை தேய்பிறை ரொம்ப முக்கியமானது. சரி, ஓகே. இது இன்னைக்கு எல்லாம் டீட்டெயில் எடுத்துக்கோங்க. சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தா நாளைக்கு மறுநாள் கேளுங்க. நாளைக்கு அறுசுவை உணவு சாப்பிடணும். விஞ்ஞான பைரவ தந்திரம் கிளாஸ் நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நேரம் நிமிந்து உட்காருவோம். முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே தெய்வ சக்திகளே, மகான்களே மகரிஷிகளே, ஞானிகளே சித்தர்களே, தேவர்களே தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே,
என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமதியில கைகள் வச்சுட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படி எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டது மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன்.